அடுத்தது வந்து சிம்ம ராசி. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அஷ்டம சனி நடந்துகிட்ருக்குது. ஓகே, இந்த அஷ்டம சனி நடக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுத்துருப்பாருன்றத நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாக இந்த கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும் அஷ்டம சனியோ ஜென்ம சனியோ நடக்கும்போது அதனுடைய வீரியம் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, எக்ஸாக்டாக ஆப்போசிட் வீடு, சனீஸ்வரனோட வீடு. ஸோ காலத்தை நிர்ணயிக்கிறது சூரியனும் சந்திரனும் தான். காலம் வந்து சனி தான். ஸோ அவர் வந்து எதிரியாக பார்க்குறது இந்த சூரியனையும் சந்திரனையும் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அஷ்டம சனியினுடைய வீரியம் உங்களுக்கு ஆல்ரெடி ஜாஸ்தி இருக்கும். அதுவும் இல்லாமல் அஷ்டம சனி வக்கரமாய் வேறு உட்காந்துருக்காரு. அதனால் இன்னுமே கொஞ்சம் அதோட ட்ரபிள்ஸ் வந்து நீங்கள் ஜாஸ்தி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஜூலை மாதத்துலேருந்து. ஸோ நம்ம இந்த மாதத்தை பார்த்துடலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசியாதிபதி 3ஆம் இடத்துல போய் நீச்சமாக இருக்கார். ஆல்ரெடி நீங்கள் நிறைய ட்ரபிள்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இந்த நேரத்தில் ராசியாதிபதி அங்கே போய் நீச்சமானதுனால டோட்டலாக அவங்களுடைய தன்னம்பிக்கைன்றது வந்து குலைக்கப்படும். இந்த நேரத்தில் என்னடா இது எல்லாமே நம்மளுக்கு எதிராக போதே, நம்ம என்ன தான் பண்ணுறது, எந்த திசையில் தான் போகிறது, என்ன தான் பண்ணுறது, எது நம்ம தொட்டாலும் வந்து பிரச்சனையாக மாறுது அப்படிங்கிற மாதிரி தோணும். இது வந்து ஆக்சுவலி வந்து தற்காலிகம்தான். இந்த சனிப்பெயர்ச்சி வந்து இந்த மாதம் கடைசியில் வந்து சூரிய பயிற்சி வந்து இந்த மாதம் கடைசியில் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நிச்சயமாக வந்து அந்த ப்ரீத்திங் டைம் கிடைக்கும், ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரொம்ப. அதே மாதிரி அஷ்டம சனி இருக்கிறவர்களும் கொஞ்சம் ட்ரபிள்ஸ் இருக்க தான் செய்யும். அதை ஃபேஸ் பண்ணி வாங்க. உங்களுக்கு தைரியம் வந்து இந்த சூரியன் வந்து விருச்சிக ராசிக்கு போனதுலேருந்தே உங்களுடைய அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸுன்றது வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அதுலேருந்தே நீங்கள் வந்து ஓரளவுக்கு மீண்டு எழுந்து வந்துடுவீங்க எல்லா பிரச்சனையிலிருந்தும். மோரோவர் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த சிப்ளிங்ஸ் கூட, அதாவது யங்கர் சிப்ளிங்ஸ், அதாவது இளைய சகோதரன் தங்கச்சி கூடிய தம்பி கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அவங்க மூலயமா பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கிறதுக்கான வழியை பார்த்துக்கோங்க. ஓகே.